தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி இன்னும் இழுபறியிலேயே இருக்குது. முழுசா முடிஞ்ச பாடு இல்லை. சின்ன சின்ன கட்சிகளை சேர்த்துக்க ஆள் இல்லாம தவிக்கிறாங்க. ஐஜேகே திமுக பக்கம், புதிய தமிழகம் அதிமுக பக்கம்னு ஆதரவு நிலையை எடுக்க ஒரு சில கட்சிகள் யார் கூடயும் கூட்டணி போகாம 40 தொகுதியிலையும் தனியா நிக்க போறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில நாட்கள்ல தேர்தல் அறிவிப்பு வெளிவரப்போகுது. இந்த நேரத்துல நம்ம கட்சி தலைவர்கள் என்ன பேசுறாங்கன்னு கேளுங்க. அடுத்த கட்டத்தை நோக்கி இதுல போலாம், அதுல போலாம், அதுல போலாம், இதுல போலாம். அடுத்த கட்டத்தை நோக்கி மங்களகரமான கூட்டணி, அடுத்த கட்டத்தை நோக்கி மங்கி போட கூட்டணி, அடுத்த கட்டத்தை நோக்கி பலவீனமான கூட்டணி. மெகா கூட்டணி, மெகா கூட்டணி, மெகா கூட்டணி, பைல்வான் கூட்டணி, பைல்வான் கூட்டணி, பைல்வான் கூட்டணி, மெகா கூட்டணி, வரவே வராது, பைல்வான் கூட்டணி, வரவே வராது, மங்களகரமான கூட்டணி, வரவே வராது, மங்கி போட கூட்டணி, வரவே வராது, பலவீனமான கூட்டணி. வராது வராது வராது, வரவே வராது. இதுல போலாம், அதுல போலாம், அதுல போலாம், இதுல போலாம். எங்களுக்கு இந்த முறை வெற்றி பெற வேண்டும். அதனால இதுல போலாம், அதுல போலாம், அதுல போலாம், இதுல போலாம். நாங்க ஜெயிக்கணும், யாரோட யாரும் சேரணும். அதனால இதுல போலாம், அதுல போலாம், அதுல போலாம், இதுல போலாம். நாற்பது இடங்களிலும் பைல்வான் கூட்டணி, பைல்வான் கூட்டணி, பைல்வான் கூட்டணி, கண்டிப்பா 21 தொகுதியும், கண்டிப்பா 21 தொகுதியும், பைல்வான் கூட்டணி, பைல்வான் கூட்டணி, பைல்வான் கூட்டணி. दो टुकड़ा ஒரு பிரச்சனையில ஆளுங்கட்சி ரெண்டா உடையுது. அப்புறமா ரெண்டு கட்சிக்கும் வேற வேற தலைவர்கள் வந்துடுறாங்க. ஆனா சின்ன யாருக்குன்ற போட்டி நீதிமன்ற கதவுகளை தட்ட சின்ன உடைச்சிட்டு போனவங்களுக்கு இல்ல, பழைய கட்சிக்கு தான் டெல்லி நீதிமன்றம் சுத்தியில தட்டியிருக்கு. இன்னைக்கு பெரும் பிரச்சனையா இருக்கிறது எல்லைக்கோடு. அட, 2 கிராமங்களா இருந்தாலும் சரி, 2 மாவட்டமா இருந்தாலும் சரி, 2 மாநிலமா இருந்தா கூட சரிதாங்க. எல்லைக்கோடு ரொம்ப முக்கியம். எல்லைக்கோடு சரி, அது என்ன எல்லை கட்டுப்பாட்டு கோடு? அதான் நம்ம அண்ணாத்த எல்லை கட்டுப்பாட்டு கோடுனா என்னன்னு அவரோட மொழியில பேச வந்திருக்காரு. கேட்கலாமாங்க? எல்லா ஜனத்துக்கு வணக்கம் மாமே. நான் எப்படி இருக்கிறேன்? மஜாவாகிறியா, ஜில்லவாகிறியா? சரி, ஜில்லவாகிறியா? உன்னோட கேள்வி கேட்கவா மாமே? என்னைக்காச்சும் இந்த பஸ்ஸில் உட்காந்து குந்திக்கின்னு, அதுவும் ஜன்னல் ஓரமாக குந்திக்கின்னு தலையை வச்சு வெளியே பார்த்துன்னு வந்துக்கிறியா? அடங்கோயா, நம்மப்பா எங்கெல்லாம் பார்க்குறது? போய் உக்காந்தோம்மா, 10 தூங்கணுமா, முடிஞ்சிச்சுன்னுவேன் மாமே. அத்தை டப்பா போகிறப்போ உக்காந்து குந்தின்னு பாரு மாமே. அப்படி பார்த்தினாக்கா அந்த மாவட்டம் எல்லாம் முடிவு, இந்த மாவட்டம் எல்லாம் ஆரம்பம், ஊராட்சி எல்லாம் முடிவு, ஊராட்சி எல்லாம் ஆரம்பம்னு போர்டு வச்சுருப்பானுங்க. இல்லைனாக்கா அந்த கல்லெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க மாமே. யாரை வச்சுருப்பாங்கன்னா கவர்மெண்ட்டு. அட மாமே, இந்த ஊராட்சிக்கும் மாவட்டத்துக்குமே எல்லாம் முடிவு எல்லாம் ஆரம்பிக்குதுன்னா நான் நம்ம நாட்டுக்கு இருக்காதா என்ன? நான் அக்கா இருக்குமா இருக்காதா? கீது அக்கா கீது. அத்தா சொல்ல தான் மாமா வந்துக்கிறேன். என்ன மேட்டுன்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன? இந்த சோக்கனி தான் சொல்ல. லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன? ஐசே கண்ட்ரோல் மாமி. இந்த 1947 48 ஒரு பெரிய ஒரு போர் ஒன்று வந்துச்சு மாமி. அதாவது இங்கே தான் சொன்னால் வாரு யாருக்குப்பா அப்படின்னா
அதான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தான் என்ன பிரச்சனைனா அதான் காஷ்மீர் பிரச்சனை மாமே. அதாவது இந்த காஷ்மீர் யாருக்கு சொந்தம்னு ஒரு ஃபைட்டு வந்துச்சு. அந்த ஃபைட்டில் ஒரு ஒப்பந்தம் வந்துச்சு. அந்த ஒப்பந்தம் பேர் தான் சிம்லா ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுதுன்னா, காஷ்மீரில் 1/3 பாகமான அதான் மாமே இந்த ஆசாத் ஜம்மு காஷ்மீர் அதை வந்து இந்த பாகிஸ்தான்காரங்க தட்டுன்னு போயிட்டாங்க மாமே. அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. இந்த மிச்சங்குது பார்த்தியா, ஜம்மு லடாக்கு அப்புறம் இந்த காஷ்மீர் பள்ளத்தாக்கு இதெல்லாம் நம்ம இந்தியாவோட கண்ட்ரோலில் இருக்குது மாமே. இந்த ரெண்டுத்தையும் பிரிக்கிற எல்லை கோடு தான் சர்வதேச எல்லை அப்படின்னா அதான் மாமே இல்லை. இதைத்தான் லைன் ஆஃப் கண்ட்ரோல் அதான் மாமே எல்லை கோடு அப்படின்னு குவிக்கிறாங்க. 1 2 கீது எல்லை, 7 எல்லை கீது உள்ள. இதை சொல்கிறதுக்கு ஒன்று யாரும் இல்லை, அத்தை சொல்ல தான் மாமே வந்த ஷார்ப்பான புள்ள மாமே. இந்த மீடியாக்காரங்களாம் இருக்கிறாங்க பார்த்தியா, ஆனால் ஒன்றாக்கா இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் அச்சுன்னு மாறுறாங்கன்னுவாங்க, இல்லைனாக்கா இந்தியா சீனாவில் வந்து அச்சுன்னு உள்ளே வந்துட்டாங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்னு 2 எல்லை மட்டும் குவினே இருப்பாங்க. உனக்கும் 2 எல்லை தான் நீ தெரிஞ்சு நிற்பேன் மாமே, நான் நம்ம தெரிஞ்சு நிற்பேன். ஆனால் ஷார்ப்பாக கவனிச்சோன்னா 7 எல்லைக்கு இது மாமே. ஆப்கானிஸ்தானு, பாகிஸ்தானு, சீனா, நேபாள், பூடானு, பர்மா, அப்புறம் இந்த ஏதோ பசங்க தவிர்த்தா பேசணுமானு கிரிக்கெட்டில் பங்களாதேஷ், இந்த மாதிரி 7 நாட்டு எல்லைக்கு இது மாமே. ரொம்ப முக்கியமான எல்லைங்க மாமே. இது மஜாவான எல்லைங்கோ. இதைத்தான் போர் நிறுத்த எல்லைங்க அப்படின்னு கூணிறாங்க. ஆனால் முக்கியமான மேட்டர்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன நீ தெரிஞ்சிக்கின, நானும் ஒன்று கூவிட்டேன். மற்றெல்லாம் சொல்லி நம்ம டைம் இல்லை, ஏதா பிள்ளைங்க வெயிட் பண்ணுக்குது, 10 ஒன்று போகணும், அப்புறம் சண்டை வேற போய் செஞ்சு விட்டு வரேன். இந்த வாரம் தமிழக அரசியல் தலைவர்களின் உரையிலிருந்து விழுந்த வார்த்தைகளை எடுத்து மாலையை தொடுத்து தந்திருக்கோம், பார்க்கலாம் வாங்க. ரெட்டங்கிறது மிகப்பெரிய சின்னம். அமெரிக்கா அதிபர் காட்ட சின்னம் ரெட்டலதா, பாகிஸ்தான் பிரதமர் காட்டுறது ரெட்டலதா, மோடி காட்ட சின்னமும் ரெட்டலதா. யாரும் கையை காட்டாலும் வெற்றின்னு சொன்னா ரெட்டலா. அப்படி சின்னத்தை புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்சு போயிட்டாரு, கண்டுபிடிச்சிருக்காரு. 2 பேரத்தை எல்லாரும் காட்டுறாங்க. ஜெயிக்கிறவங்க கூட காட்டுறது யாருன்னா 2 பேர். அப்ப இந்த சின்னத்தை யாரும் அழிக்க முடியாது. அதிமுக யார் கையில் இருக்கோ அதோடைய தலைமை டெல்லியில் இருக்காரு. நான் பல முறை சொல்லியிருக்கேன். அதை உண்மையில ஒத்துக்கிட்டு அவங்க தலைமை கழகத்தில் போட்டோம். அவங்களோட பொதுச்செயலாளர் பதவி இப்போ திரு மோடிக்காக வச்சுருந்தாங்கிறது உங்களுக்கு தெரியும். மோடி கழகம். ஆனால் எதுக்குன்னு சொன்னேன், நல்ல கேள்வி கேளப்பா, நிறைய கேள்வி கேட்பேன். ஊடகம் வந்து பேட்டி கொடுக்கும்போது எங்களுக்கு சப்போர்ட்டாக கொடுக்க கேள்வி கேளுங்க. அவன் சக்தி கொடுப்பான், அவன் ரூலிங் பார்ட்டி நிறைய கொடுப்பான். அது பெருமாள் கோயில் கொடுக்குறான், தழு சாதம் கொடுக்குறான், சக்கரை பொங்கல் கொடுக்குறான், வெண் பொங்கல் கொடுக்குறான். இது பிள்ளையார் கோயில், ஆளு கொஞ்சம் சுண்டல் கொடுப்பான். ஏதோ 2 கொடுப்பான், சுண்டலாவது கொடுப்பான், சும்மாக்க மாட்டான். 2த்தையும் வாங்கி வச்சுக்க. பெண்கள் காலையிலிருந்து இரவு வரை அவங்களதான் ஓயாத வேலை, எல்லா வேலையும் அவங்க தான் செய்யணும். நம்ம ஆம்பளையெல்லாம் அண்ணன்லாம் வேலைக்கு போகிறாங்களோ போல ஜம்முன்னு இருப்பாங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு. இவங்க தான் சமையல் பண்ணணும், பிள்ளைகளை குளிப்பாட்டணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், புத்தக பையை சமைக்கணும், புத்தகத்துக்கு ஸ்கூல் வண்டி விடணும், திரும்ப கூட்டு வரணும். இவ்வளவு வேலையும் யார் செய்வா? பெண்கள் தாய்மார் தான் செய்யும். பார்த்தாங்க அம்மா, சரி நம்முடைய இல்லத்தரசினுடைய பணிச்சுமையை குறைக்க வேண்டும், விலையில்லாத மிக்சி கிரைண்டர் ஃபேன் வழங்கப்படும் என்று, அதுவும் 5 ஆண்டுகளுக்கு வழங்குவேன் என்று அம்மா சொன்னாங்க. இந்த வாரம் எங்களை என்னென்ன செய்திகள்லாம் தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்றாங்க, வாங்க கேட்கலாம். இந்தியா பாகிஸ்தானுக்கு வந்து ரொம்ப இதுவாயிடுச்சு, திமிராயிடுச்சு. போர் வேண்டாம், சமாதானமாக இருக்கணும் உலகம். ஐயோ சண்டே வேணாப்பா, நிம்மதியாக இருக்கணும் ஊரு. ஆமாம், நட்பு ரீதியாக இருந்தால் நல்லது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து எதுக்கு சண்டை, எதுக்கு இது சொல்லுங்கள்? நட்பு ரீதியாக இருக்கிறது பெஸ்ட்டு, நல்லது. தீவிரவாதிகளை ஒடுக்கிறதுக்கு போர் தொடுக்கிறது தான் சார் நல்லது. ஏன்னா நிறைய வீரர்கள் வந்து இந்த மாதிரி கமாண்டட் போட்டு தாக்குறாங்க. ஏன்னா பாகிஸ்தான் இராணுவம் போட்டு தாக்குறதுக்காக சொல்கிறாங்க. அதனால் போர் தொடுக்கிறது தான் நல்லதாக தெரியுது. தேவையில்லைங்க போர், என்னத்துக்கு தேவையே இல்லையே. எவ்வளோ பேர் பாதிக்கிறாங்க, அதனால் எவ்வளோ உயிர் போகுது, அதெல்லாம் பார்க்க முடியுதா? ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. நம்மளுக்கு எதிரியானவங்கள நம்ம விட்டு வைக்கக்கூடாது. அது மக்கள் தொகையை வந்து அது கம்மி பண்ணி தான், அது தேவையில்லாமல் அவங்க பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது, 2 பேரும் ஒன்று சேருக்க ட்ரை பண்ணுறோம், இனிமேல் ஒப்பந்தப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதே தான் பல வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானும் சின்ன குழந்தைந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன். சமாதானமாக இருக்கிறதே நல்லது. அபிநந்தனை வந்து அவரை ரிலீஸ் பண்ணுறது வரவேற்கத்தக்கது. கூட்டணியே வேணாம், அவங்க தனியார் நிற்கணும். தனியாக நிற்கிறது தான் நல்லது. கூட்டணி இல்லாமல் அவங்கவுங்க தைரியமாக நின்று ஜெயிக்கணும், அதுதான் நல்லது.
அரசியல் கூட்டணிலாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நடு நேரம் 11 மணி 12 மணிக்கு வந்து வீட்டில் வந்து காசு குத்தி எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்கிறாங்க. கூட்டணிங்க யார் வந்தாலும் சரி, மக்களுக்கு நல்லது செஞ்சால் வி ஆர் ஆல்வேஸ், எந்த கூட்டணியாக இருந்தால் வி ஆர் வெல்கம். ஏடிஎம்கே பற்றி ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏடிஎம்கேவோட கூட்டணி. மிச்ச பேரை பற்றி ஒன்றும் சரியாக தெரியல. உண்மையாக சொல்லிட்டேன். இந்த வாரத்தோட செய்திகளோட சாரத்தை சுவை குறையாம உங்க மனசுல தூவுனது மாதிரி அடுத்த வாரம் உங்களை சந்திக்க வர்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.